தப்பு தப்பாக வீடியோ போடுறாங்க. ரக்ஷனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இந்த மாதிரியா ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஜாக்குலின் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜய் டிவியோட பிரபல தொகுப்பாளினி ஜாக்குலின் விஜய் டிவி பிரபலங்களோட தன்னை தொடர்பு படுத்தி யூடியூப் சேனல்களில் மோசமான வீடியோக்கள் வெளியாகிறதா இப்போ அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விஜய் டிவி தொகுப்பாளர் விஜய் ரக்ஷனோட காதலா அப்படிங்கிற கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விஜய் டிவியில் கலக்க போவது யாரு அண்ட் ஒரு சில விருது விழா நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியா பல நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக தொகுத்து வழங்கி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் விஜய் ஜாக்குலின். இன்ஸ்டாகிராமில் இவங்க வெளியிடுற ஃபோட்டோக்கள் அண்ட் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிடும். விஜய் டிவியோட சின்னத்திரை சீரியல்ஸ் அண்ட் நயன்தாராவோட கோலமாவு கோகிலா உள்ளிட்ட ஒரு சில படங்களில் விஜய் ஜாக்குலின் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் டிவியிலேருந்தே காணாமல் போயிட்டாங்க. ஸோ இதனால் ஜாக்குலின் என்னாச்சு, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா ஏகப்பட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. தேன்மொழி பிஏ சீரியலில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த போட்டியாளராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கல. ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரியா மோசமாக கமெண்ட் அடிச்சதை பார்த்து ஜாக்லின் ரொம்பவே கடுப்பாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. மேலும் விஜய் டிவியினுடைய தொகுப்பாளர் ரக்ஷனோட தொடர்பு படுத்தி பேசிட்டு வர்றதுமே தனக்கு ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக விஜய் டிவியோட குக் வித் கோமாளி ஷோவை பார்த்தீங்கன்னா ரக்ஷன் தான் தொகுத்து வழங்கிட்டு வராரு. ஸோ ரக்ஷன் பற்றின அறிமுகம் நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறேன். ரக்ஷன் அண்ட் ஜாக்லின் 2 பேருமே நெருங்கி பழகிட்டு வந்ததை பார்த்த ரசிகர்கள் பலருமே இவங்க 2 பேருமே காதலிச்சிட்டு வராங்க, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களா இந்த மாதிரியா கமெண்ட் போட்டுட்டு வராங்க. ஸோ இது தன்னை ரொம்பவே ஷாக் ஆக்கிச்சு. ரக்ஷன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க இந்த மாதிரியாவும் அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற வகையில் காட்டமாகவும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. மேலும் குக் வித் கோமாளி புகழ் கூட எல்லாம் உங்களை சேர்த்து வச்சு பேசுகிறாங்களே, அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க இந்த மாதிரியா கேட்கும்போது, புகழ் எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், விஜய் டிவி ஷோவில் ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணுறது போல் ட்ராமா பண்ணால் அதுக்கு முன்னதாக என்கிட்ட வந்து இப்படி பண்ணவா இந்த மாதிரியா கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரியா நினச்சிட்ருக்கிற நபர்கள் பதிவிடுற கமெண்ட்டுகளை எல்லாமே நான் இப்போலாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதை பற்றி என்கிட்ட கேள்வியும் கேட்காதீங்க இந்த மாதிரியா பயங்கரமாக கடுப்பாக இருக்கிறாங்க. ஸோ எனிவே ஆக்சுவலாக ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விஜய் டிவியில் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஜய் டிவியை விட்டு விலகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு விஜய் டிவி அந்த தேன்மொழி பிஏ சீரியலுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஆங்கரிங் வாய்ப்பும் கிடைக்கல அண்ட் சீரியல் வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஒருவேளை அவங்க பிக் பாஸ் ஷோக்கில் வந்தாங்க அப்படின்னா அகெயின் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ எனிவே விஜய் ஜாக்குலின் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.